தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் திம்மராஜபுரத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி அலுவலகத்திற்குள் காலி குடங்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி அலுவலகத்திற்குள் போராட்டம் நடத்தி வரும் மக்களுடன் பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். மாநகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க செல்வராஜ். நிஷ்மா ஜனனி, திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் 55 வார்டுகள் உள்ளன. திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், மேலப்பாளையம் மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 4 மண்டலங்கள் உள்ளன. குறிப்பாக பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியான திம்மராஜபுரம், சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் என்பது அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் என்பது மேற்கொண்டு வருவதன் காரணமாக அங்குள்ள பைப்புகளை உடைத்து விடுவதாகவும், மேலும் குடிநீர் விநியோகம் செய்யப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்கு பல நாட்களாக நேரடியாக தங்களுடைய புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது திம்மராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் காலி குடங்களோடு திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளேயே அமர்ந்து தங்களுடைய தரையில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தங்கள் இந்த பகுதியில் இருந்து செல்ல மாட்டோம், ஏனால் மாநகராட்சி நிர்வாகம் என்பது அடிப்படை தேவையான குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் தான் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்திடம் நாங்கள் பல முறை இங்கு புகார் கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்குள்ளேயே அமைந்து கொள்கிறோம் என தெரிவித்து காலி குடங்களுடன் தற்போது போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இது போன்ற போராட்டங்கள் என்பது அந்த பகுதியில் இருக்கும் அல்லது மாநகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கும். ஆனால் மேயர் அறைக்கு அருகிலேயே உள்ள மாநகராட்சி கூட்ட அரங்கு, அந்த அரங்குக்குள்ளேயே அமர்ந்து தற்போது பொதுமக்கள் போராடி கொண்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள அதிகாரிகளும் அந்த காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தி வரும் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பெண்கள், நாங்கள் இங்கே இருந்து செல்ல மாட்டோம், தொடர்ந்து இது போன்ற நாளை உங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்துவிடும் என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போதும் உறுதிமொழி அளித்துக் கொண்டு எங்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அதன் பிறகு அங்கு குடிநீர் என்பது கிடைக்காமல் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் இதே பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு குடத்திற்கும் நீங்கள் தண்ணியை கொடுங்கள், நாங்கள் இங்கேயே தண்ணியை குடித்து வாழக்கூடிய சூழ்நிலையாக தான் இந்த திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்பது இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த பகுதியில் இருந்து நாங்கள் எங்கள் பகுதிக்கு செல்ல மாட்டோம் என தெரிவித்து தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இதனால் அவர்களுடன் அதிகாரிகள் என்பது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. மாநகராட்சி அலுவலகத்திற்குள்ளேயே காலி குடங்களுடன் பொதுமக்கள் தங்களுடைய போராட்டம் நடத்தி கொண்டு வருவது அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஜனனி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.